ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எனக்கு வீக்லி ஆஃப். இன்னைக்கு என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்கிங் மாமோடைய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் இந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு டைம் இருக்கும். பாப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம நல்லா தூங்கணும்னு நினைச்சாலும் எப்பவும் போல எழுந்திருக்கிற டைம்க்கே ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துடுது. இந்த ஷெல்ஃப் ரொம்ப டஸ்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை டஸ்ட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டேன். பூஜை ரூமும் ரொம்ப மெஸ்ஸியாக டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பூஜை ஷெல்ஃப் பொறுத்த வரைக்கும் பெருசாக வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சின்னதாக காம்பேக்டாக இருந்துச்சுன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து நான் மீஷோவில் வந்து 1000 ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஈஸி டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்குது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மூட நம்பிக்கை மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த சில பேர் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கு தான் ஏற்றணும், 2 விளக்கு ஏற்றக்கூடாது, பூஜை பாத்திரங்களை கழுவிட்டு தான் விளக்கு ஏற்றணும், இந்த பக்கம் தான் சாமி கும்பிடணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. எனக்கு அதெல்லாம் சுத்தமா உடன்பாடே கிடையாது. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படிதான் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன். கடவுள் வந்து சொல்லலைல்ல, நீ இப்படி சாமி கும்பிட்டா தான் நான் உனக்கு நல்லது பண்ணுவேன், நீ இந்த மாதிரி பண்ணா நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேன். அப்படி கடவுள் வந்து சொல்லலைல்ல. எப்படி கும்பிட்டாலும் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டேன். ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்துடுச்சு. ரொம்ப நாளாக என்னுடைய ஒர்க் டெஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு அதுக்கு டைமே கிடைக்கல. ஏன்னா எல்லா ஒயர்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ண டைமே இல்லை. இன்றைக்கி அதையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா வந்து ஈரத்துணி வச்சு துடைச்சிட்டேன். திருப்பி எல்லாத்தையும் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அப்படியே கையோட பாப்பாவுடைய மாண்டசரி ஷெல்ஃபையும் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியாக டஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா அதில் தான் விளையாடுறாங்க. அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சில டாய்ஸை வந்து ரொட்டேட் பண்ணியும் வச்சுட்டேன். சம்டைம்ஸ் தோணும், என்னடா நம்மளுக்கு இருக்கிறதே இந்த ஒரு நாள் தான் லீவு, அதுலேயும் நம்ம இவ்வளோ வேலை பார்க்கணுமா, வேண்டாமே அந்த மாதிரிலாம் தோணும். பட் நம்ம அப்படி சோம்பேறிப்பட்டு விட்டுட்டோம்னா இதெல்லாம் நம்ம தானே செஞ்சாகணும். அப்படியே பாப்பாவுடைய புக் ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். நிறைய பாப்பா ட்ராயிங் பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே உட்காந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு டாய்ஸ் எல்லாமே ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கிச்சன் போய் பார்த்தா அவ்வளோ பாத்திரம் சேர்ந்து கிடந்துச்சு. பார்க்கவே மனவேதனையாக இருந்துச்சு. கையோடு அது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு இருந்தேன். பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு கவுண்டர் டாப்பையும் நீட்டாக ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன். வீட்டையும் பெருக்கிட்டு அப்படியே வாஷிங் மிஷின் கொஞ்சம் போட வேண்டியது இருந்துச்சு. அழுக்கு துணி எல்லாமே எடுத்து வாஷிங் மிஷின்லேயும் போட்டு விட்டுட்டேன். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு நம்மளுடைய ஃபேவரட் சீரீஸ் ஆர் மூவிஸ் பார்க்கும்போது இருக்கிற சுகம் இருக்கே பாப்பா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்திலே பாப்பாவும் எழுந்துச்சிட்டாங்க. அவங்க கூட அப்படியே விளையாடிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி வந்து அறக்க பறக்க ஊட்டுவேன். இன்னைக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஊட்டிட்டு இருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டே இப்படி தான் எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக போச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காம நைனி ஷைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.